ஏசாயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரம் 17வது வசனம் பகுதி மட்டும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. அல்லேலூயா. போதும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போ. கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்தும். இன்றைக்கு வாக்கு தத்தமாய் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போ. அப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏன் ஆபத்து வருது, நம்மளுக்கு ஏன் தடைக்கற்கள் வருது, நம்மளுக்கு ஏன் பலகீனம் வருது, நம்மளுக்கு ஏன் கடன் வருது, நம்மளுக்கு எதுக்கு வறுமை வருது? அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக வருகிற எந்த ஆபத்தும், எந்த சூழ்நிலையிலும், எந்த கொடிய நோய்களும் எதுவுமே என்ன பண்ணாது, உனக்கு வாய்க்காது, உனக்கு அண்டாது, உனக்கு தொடராது, உனக்கு பிரச்சனை வராது, கடன் வராது, எதுவுமே உனக்கு வராதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் அப்படி நடக்குது. நம்ம ஒரு பரிசுத்தவனை பற்றி வேதத்தில் நாம் பார்ப்போம். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் எதில் உண்டாகி தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் இன்னைக்கு தேவன் அதனால தான் நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணுறோம், பலத்தோட சமாதானத்தோட இருக்கிறோம். ஆபிரகாம் மக்களாம் யாரு? என்ன தந்தை? விசுவாசத்தின் தந்தை. நம்மளுக்கு இருக்க அந்த விசுவாசம். அப்போ என் விசுவாசத்தில் அவரை போய் சொல்கிறீங்க? அவர் ஆண்டவர் நம்ம சொன்ன சொல்லலாமா? அப்போ ஆண்டவர் சொல்கிறத நம்ம செய்கிறோமா? அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அவர் யார்? தந்தை. அவ்வளோதான். ஏன்னா விசுவாசம் நம்மளுக்கு விசுவாசமே இல்லை. சரி, அப்போது அவர் சந்ததியில் வந்திருக்கும் போது ஆபிரகாமுக்கு ஒரு நாளைக்கு தரிசனமாகி அவர் விசுவாசத்தில் எப்படி இருக்காரு? வல்லவரா அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் யார் சொல்லியிருக்கா? நான் இல்லைங்கிறேன். ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாருல. ஆபிரகாமுக்கே சாட்சி கொடுத்தாருன்னா நான் ஒரு கடுவு கூட கிடையாது, நான் ஆண்டவர் வாக்குவாதம் பண்ணுறேன் இல்லை, அவர் விசுவாசத்தின் தந்தை இல்லை. அல்லேலூயா. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு? ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? தரிசனம் ஆகுறாரு. ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்கிறாரு, என்ன வார்த்தை? அதை பின்னாடி பார்ப்போம். இந்த வார்த்தை நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே, சொப்பனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதனால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே. அப்போ கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ பயப்படாத, உனக்கு மகா பலனும் துணையுமா இருக்கிறேன். எது வேணாலும் என்ன பண்ணுறேன், எல்லாரும் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், நான் உன்னை என்ன பண்ணுறேன், பார்த்துக்கிறேன். 2வது வசனம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். இப்போ நம்மள யாராச்சும் முதல் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, பசு சொல்கிறாரு, நீ பயப்படாத ஆபிரகாம், நான் உனக்கு துணை நிற்கிறேன், உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், அதனால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நான் என்ன சொன்னேன்? உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது ஏன் ஜனங்களுக்கு நான் சொல்கிறேன். அல்லேலூயா. சொன்னதுக்கப்புறம் சொல்கிறேன். ஆபிரகாம்கிட்ட இதை என்ன பண்ணார்? சொன்னார். இப்போ உங்களுக்கும் சொல்லிட்டேன். அப்போ சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆபிரகாம்கிட்ட இவர் சொல்கிறாரு, உனக்கு மகாபலனும் கேடகமாக இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னோட கூட என்ன பண்ணுறேன், இருக்கிறேன் என்றார். அப்போ சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆபிரகாம் சந்தேகப்படலாமா? பயப்படலாமா? பயப்படக்கூடாது. ஆனாலும் தேவன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னிட்டா ஒரு வார்த்தை என்ன பண்ண மாட்டார், மாறவே மாட்டார்.
இங்கே ஆபிரகாமுக்கு 2 சாட்சியம் கொடுக்குறாரு. மகாபலனும் கேடகமாக இருக்கிறேங்கிறாரு, தரிசனத்தில் சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்ணக்கூடாது, சந்தேகமே வரக்கூடாது. மனுஷன்தான் அப்படிங்கிறதுக்கு ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, எல்லாம் கூட இருக்குன்றீங்க, எனக்கு பிள்ளைங்க இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம புத்தி அது கர்த்தருக்கு சோத்திரம். அப்புறம் ஆபிரகாம் விசுவாசம் தந்தேன்னு எப்படி ஒத்துக்க முடியும்? இவ்வளோ தூரம் ஆண்டவர் சொல்லிட்டார். ஃபஸ்ட்டு நான் பின்னாடி உள்ள வசனத்தை சொல்ல, முன்னாடி உள்ளதை சொல்கிறேன். ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உனக்கு மகாபலனும் கேடகம் தான். பலனும் என்ன கொடுக்குறாராம்? இவன் என்ன சொல்கிறான், எனக்கு 90 வயசாச்சு, எனக்கு புள்ள இல்லையே, நான் கிழவனா இருக்கேன், எனக்கு சந்தேகம் வரலாம். அதுக்கப்புறம் அல்லேலூயா. தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் தேவன்கிட்ட வார்த்தை பெற்று என் சபையின் மக்களுக்கு சொல்லுகிறேன், கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன், கலங்காதே திகையாதே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. அப்போ ஆபிரகாமுக்கு ஏங்க பிரச்சனை வந்துச்சு? இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏங்க பிரச்சனை வருது? என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறான். அப்போ 80 வயசு வரைக்கும் 76 வயசு வரைக்கும் வரீங்கன்னா தெரியல, புள்ள இல்லைங்கிறதே தெரியல, அது ஆண்டவன்கிட்ட கேட்கணும்னு தெரியல. அதனால தாங்க இவனுக்கு உள்ள நாட்டு எல்லாம் புரிஞ்சுக்கோ. நம்மள யாராச்சும் இப்படி இருக்கீங்களா? எதா இருந்தாலும் மனுஷன்கிட்ட போய் நிற்காத, வட்டிக்கு வாங்கணும், லோனுக்கு வாங்கணும், குழுவில் போய் வாங்கணும், குழுவுக்கு போகணும், அவனுக்கு போகணும், இவனுக்கு போய் நிற்காத, தேவன்கிட்ட கேளு. அதையும் பார்க்கலாம். கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம் வைக்கிறேன். 3வது வசனம். பின்னும் ஆபிராம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. பாருங்க, அடுத்தது முதல் கெஞ்சி கேட்டான், இப்ப மிரட்டுறான். அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை. போதும், என் வீட்டில் பிறந்த பிள்ளை, எனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கல, அவன் தான் எல்லா உரிமையும் என்ன பண்றான், பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நம்மளுக்கு ஒரு எரிச்சல் வரும். என் தம்பி பிள்ளை நல்லா வேலைக்கு போயிட்டான், என் அண்ணன் பிள்ளை நல்லா படிக்கிறான், என் அண்ணன் பிள்ளைக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடச்சிருச்சு, என் வீட்டுக்காரோட அவருக்கு வயசு கூடங்க, அவர் நல்லா இருக்காரு, என் வீட்டுக்காரருக்கு உடம்பு முடியல. இதெல்லாம் என்ன பண்ணுறான், என் வீட்டில் இருக்கிற பிள்ளைலாம் நல்லா இருக்கு, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. ஆண்டவர் சொல்கிறாரு, பக்கத்துலேயும் அக்கத்துலேயும் கை காட்டாத, அடுத்தவங்களை குறை சொல்லாத. நம்மள யாராச்சும் அப்படின்னு இன்னைக்கு நீ என்ன இருதயத்தை மாற்றிக்கொள். அடுத்தவங்களை குறை சொல்லி, அடுத்தவங்களை ஒப்பிட்டு பார்த்து, அடுத்தவங்களை பேசாத. அல்லேலூயா. உன் பிள்ளைகளை திருத்துவதற்கு உன் தேவனிடத்திலே நீ மன்றாடி கேட்டுக்கொள். உன் மகளுக்கு நல்ல புத்தி வேணால் நீ அதை செய். உன் கணவனுக்கு ஒரு ஆலோசனை வேணால் ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த ஆலோசனையை கொடு. உன் மனைவி சரியில்லைனா மனைவிக்காக வேண்டி தேவனிடத்தில் மன்றாடி இந்த ஆலோசனை கொடு. என் தேவன் உன்னை அங்கீகரிப்பார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இவன் சொல்கிறான், என் வீட்டில் அவன் பிள்ளையா இருக்கிறான், வேலைக்காரனாக இருக்கிறான், அவன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான், எனக்கு ஒரு வாரிசு இல்லை. தேவன் நினச்சிருந்தா கொடுப்பாரா? அதை தான் நான் முன்னாடி சொன்னேன். காலம்புற போனவங்க ஒரு பணம், சாயங்காலம் போனவங்களுக்கு ஒரு பணம். தேவன் நினச்சா கொடுத்துருப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா. அப்போது ஒரு வீட்டில் வேலைக்கு வந்தவன் வீட்டில் நிர்வாகம் பண்ணுறான், வப்பாட்டிக்கு பிறந்தவன் வீட்டை பார்த்துக்கிறான். உனக்குன்னு ஒரு சொந்த பிள்ளை, நீ ஏங்குறியே, உன்கிட்ட என்ன குறை இருக்கு? 76 வயசு வரைக்கும் உனக்கு தெரியலையா, எனக்கு குழந்தை இல்லையே, வயசாயிடுச்சு, உங்களுக்கு பிறக்காதுன்னு என்ன பண்ணிட்ட? விசுவாசம் இல்லாமல் இருந்தாய். இப்பொழுதும் சொல்கிறேன், உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லாமல் யாராச்சும் நீ கை தூக்கும். எனக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை, கை தூக்க யாராச்சும். அப்பனா ஏன் அவனுக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது? நம்பிக்கைலாம் வச்சிருக்கேல்ல, அப்போ ஏன் நடக்கலை? ஆண்டவர் சரியில்லையா? அப்போ என்னைக்கு மாறுறது? ஆனால் ஆபிரகாம் மாறினார். அல்லேலூயா. ஆபிரகாம் மாறினார். அதனால விசுவாசி தந்தை மட்டும் இல்லை, ஆண்டவர் சொன்னார், வெளியில வா, இந்த நட்சத்திரத்தை என்ன கொடுமானால் என்ன, இந்த கடல் மனத்தினை அவன் சந்தை என்ன பண்ணுவேன், பெருக. ஒரு சின்ன தவறு பண்ண ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் நீ மன்னிச்சுட்டாருங்கிறதுக்கான மறுபடியும் தப்பு பண்ணிட்டு நிற்கிற. ஆண்டவருடைய மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு, நீ மன்னிக்க என்ன பண்ற, அடுத்தடுத்து தப்பு பண்ற. அதனால தான் உனக்கு ஆசீர்வாதம் இன்னும் வரல. ஆபிரகாம் ஒரு தடவை தவறு செய்தான், மறுபடியும் அவன் மனம் திரும்பினான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க அந்த மனம் திரும்புதலை கொண்டு வருவீர்களானால் என் தேவன் உன் வீட்டுக்குள் முழு பௌர்ணமி வெளிச்சத்தை வீசச் செய்வார். இன்னைக்கு உனக்கு இவ்வளவு நல்ல காரியங்களை செய்தாலும், இவ்வளவு விசுவாசம் வைத்திருந்தாலும் உனக்கு நடவாத காரியம் நடவாமல் போவதற்கு காரணம் அவ்விசுவாசம். தேவனுக்கு உனக்கு முன்பாக இருக்கிற உன்னுடைய மீறுதல்கள் பாவங்கள் நிமித்தம் என்ன பண்ணுது, சொவனே காரியங்கள். அடுத்தது 5வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, அவர் ஆபிரகாமை வெளியிலே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால்
உன்னாலே செய்யக்கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளமாய் இருக்கும் என்றார். கரங்கத்திற்கு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அங்க அவன் கேட்கறது என்னங்க? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? தர்றேன் தரலன்னு சொல்லணும். என்னைக்குமே ஆண்டவர் நேரடியாக என்ன பண்ண மாட்டார், பேச மாட்டார். இந்த மாதிரி ஹல்லேலூயா. ஒன்று தர்றேன்னு சொல்லு, இல்லைன்னா தரலன்னு சொல்லு. நான் புள்ள இல்லாமல் இருக்கேனே, பிள்ளை சந்தானம் இல்லையே, எனக்கு மகாபலனும் கேடகமாக இருக்கேன்னு சொன்னீங்களே, நான் கூட இருப்பேன் பயப்படாதுன்னு சொன்னீங்களே, 76 வயசாச்சு நான் உங்களை வணங்காமல் இருந்தது தப்பு தான், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்கன்னு கேட்குறான். அப்போ ஆண்டவன் சொல்லணும், சரிப்பா உனக்கு இந்த வயசில் தர்றேன், இல்லை நாளைக்கு தர்றேன், நாளைக்கு தர்றேன், இங்கே வா, வெளியில் வா, நட்சத்திரத்தெல்லாம் பாரு. ஆண்டவர் நேரடியாக என்ன பண்ண மாட்டார், பேசணும். அதே நம்ம ஆளை கூப்பிட்டு இந்த வானத்தில் நட்சத்திரம் அளவுக்கு அவன் வீட்டில் பணத்தை அடிக்க வைப்பான என்ன பண்ணுவான், சீக்கிரம் கொடுப்பா, நான் எண்ணிக்கிறேன் எப்படி ஆச்சு. ஃபுல்லாக என்ன பண்ணா, வேணாம் பணம் கொடுத்தா வாங்கி வச்சு. மகாபேரனும் கேடகமாக இருக்குன்னு சொன்ன ஆண்டவர்கிட்டே எனக்கு பிள்ளைய கொடுறான்னு கேட்ட அடுத்த நிமிஷம் பணத்துக்குறான என்ன பண்ணுவான், பணத்துக்கு ரெடியாக இருப்பான் நம்பால். ஏன்னா அதான் நாட்டுக்கு பிரதானமாக இருக்கிறது. உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளையிலேருந்து என்ன பண்ணிடும், சந்ததி பெருகும்னு தான் நான் சொல்கிறேன்னா ஒரு விளக்கமாக சொல்லாமல் மறைமுகமாக என் தேவன் சொன்னார். கர்மத்திற்கு மறுபடியும் கர்த்தரை மேம்படுத்துவேன். எனக்கு இன்னும் சந்தேகம் ஓயிலங்க. ரைட்டு, ஏன் ஆண்டவர் 76 வயசு வரைக்கும் பிள்ளை கொடுக்கலன்றதை இப்போ பார்ப்போம். அவன் மனசில் இப்போ ஆண்டவர் நம்ம வேண்டினாலும் வேண்டாட்டினாலும் என்ன பண்ணுவார், எப்படி செய்வார், நல்லவர் மீதும் தீயவர் மீதும் சூரியனே குடிக்கிறவனுக்கு அந்த வெயில் பட்டு டி விட்டமின் அவனுக்கு என்ன பண்ணுது, கிடைக்குது. அப்போ தான் குடித்தது என்ன பண்ணிடுது, உரையாமல் சீக்கிரமாக டைலூட் ஆகி சத்து கிடச்சிருது, போதையாயிடும். அப்போது அநீதி உள்ளவர் மீதும் நீதி உள்ள மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இப்போ மழை பெய்யுது, நீதி கட்டத்தனமாக இருக்கிறான், வட்டிக்கு வாங்குறான், எல்லாம் பண்ணுறான், கொலை பண்ணுறான், அவனுக்கு என்ன பண்ணுது, மழை பெய்யுது, தேசத்தில் குளிர்ச்சி கொடுக்குது, பழங்கள் விளைச்சல் வருது, சாப்பிட்றான். அப்போ இந்த இடத்துல தேவன் சொல்கிறாரு 17 16 பகுதி வாசி. நல்லா கவனிக்கணும். நான் அவனை ஆசீர்வதித்து நல்லா படிங்க அந்த வசனத்தை. நான் சாராளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். போதும், மறுபடியும் நான் அவளை சாராளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். போதும். அப்ப பாருங்க, இந்த இடத்துல மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, உனக்கு புரியலை, அவன் கொஞ்சம் முகம் வாடினாலும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவோம் தெரிஞ்சிருங்க. சிங்காசனத்தை இயேசு மகாராஜா கூப்பிட்றாரு, வெளியில் வான்றாரு, வெளியில் வர்றான். இந்த நட்சத்திரத்தெல்லாம் என்ன, அது என்ன முடிஞ்சா என்ன, அவ்வளோ பிள்ளைங்க என்ன பண்ணுறேன் உனக்கு தரேன்னா, அப்போ நம்ம உன் சந்ததி அதனாலே விளங்கும் பெருகும். அப்போ நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு பிறக்கிற பிள்ளைனால தான் என்ன பண்ண போகுது, சந்ததி பெருக போகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரு குழப்பம், இவ்வளோ பிள்ளைங்களா நம்மளுக்கு எதுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவி சாராயை, சாராள் இல்லை சாராய், சாராய்க்கு என்ன பண்ணுவேன், ஒரு குழந்தைய நான் கொடுப்பேன். அதில் மீதி இருக்கானோ வாசி. நல்லா கவனிக்கணும். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அல்லேலூயா. பகுதி தான் நான் வாசிக்க சொன்னேன், ஃபுல்லாக வாசிக்க பரவாயில்ல இருக்கட்டும். அப்போது ஆண்டவர் உனக்கு படிப்படியாக என்ன பண்ணுறாரு, சந்தேகம் வர வர சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டே வராரு. ஃபஸ்ட்டு சொன்னார், பயப்படாத, உனக்கு கேடகமாக இருக்கேன், பாதுகாப்பாக இருக்கிறேன், பயப்படாத இருக்கேன், பெலனாக இருக்கிறேன்னா. சரி, எல்லாம் ரைட்டு, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க. அப்போ சொன்னார், நட்சத்திரத்தை பாரு, அவ்வளோ நட்சத்திரம் மாதிரி உன் சந்ததி என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். அப்பயும் உனக்கு ஒரு சந்தேகம். அப்போ உன் சந்தேகத்தை தீர்த்து வைத்து என் தேவன் படிப்படியாய் உனக்கு ஆசீர்வாதத்தை தந்து கொண்டே இருக்கிறார். தரன்னு சொல்லிட்டு நிறுத்தலை, கொடுக்குறாரு. இன்னைக்கு எப்படி யாருக்காச்சும் சந்தேகம் இருக்கா? இன்னைக்கு உன்னை தேவன் ஆசீர்வதிச்சுட்டு தான் இருக்கார், மறந்துடாது. இன்னைக்கு உனக்கு படிப்படியாக என்ன பண்ணுறாரு, தேவன் ஆசீர்வாதத்தை தந்து கொண்டு தான் இருக்கிறார், தராமல் இல்லை. அது மாதிரி ஆபிரகாமுக்கு 76 வயசு வரைக்கும் ஆயுசு வச்சிருக்கிறாருன்னா அவனுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார், முன்குறித்து காரியங்களை வைத்திருக்கிறார். அது மாதிரி இன்னைக்கு உனக்கு, இன்னைக்கு கிருஷ்ணவனி எத்தனை வயசு ஆகுது, 63 வயசு ஆகுது. இன்னைக்கு எனக்கு 55 வயசு ஆகுது. இன்னைக்கு சாராவுக்கு 46 வயசு ஆகுது. இன்றைக்கு 46 வயசு ஆகுது. அனீஸ்க்கு 32 வயசு ஆகுது. எங்கள் அண்ணனுக்கு எத்தனை வயசுனா 62 வயசு ஆகுது.
இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் இப்படிப்பட்ட வயசுகளை ஆண்டவர் கூட்டிக் கொண்டே கொடுத்துக்கிட்டே வராருன்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாக்கிறாங்கன்னா அது ஒரு முன்குறித்த நோக்கம் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாரு, வச்சிருப்பார். அதை தான் நம்ம நினைக்கணும். இவ்வளோ நாட்கள் நம்ம நடத்துகிற தேவன் இனிமேலும் நம்ம என்ன பண்ணுவார், நடத்துவார். நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் நம்ம ஆண்டவர். இப்போ சபையில் ஒரு வாக்குத்தத்தங்கள் யாரோ சொன்னதில்லை, நமக்காய் தேவன் தந்து கொண்டு இருக்கிறார். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார், மகாபலனும் கேடகமாக இருக்கிறேன் பயப்படாதேன்னு சொன்னார். ஆனால் என் ஜனங்களுக்கு என் தேவன் எனக்கும் சேர்த்து கொடுக்கிறார், உனக்கு விரோதமாய் வாய்க்காதே போகும், எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்போ நம்ம அதை பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அதை சுதந்திரிங்க. எனக்கு விரோதமாக ஒருவங்க எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்னு சொன்னீங்களப்பா. ஃபஸ்ட்டு ஆபிரகாமுக்கு சொன்னதை சொல்லலை, எங்களுக்கு தான் என்ன பண்ணீங்க, ஒரு அதிகாரத்தை ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் தேவன் தந்தீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறேன். எவ்வளவேனும் சந்தேகம் வராமல் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். எவ்வளவேனும் சந்தேகம் வராமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சந்தேகமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு நிச்சயம் என்ன பண்ண முடியும், ஆசீர்வாதம் கண்டிப்பாக வரும். எத்தனை வாசிங்க, பகுதி வாசிங்களா? இப்போ 17 17 வாசி. அப்பொழுது முகம் குப்புற விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு போதும். இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம், திடீர் ஒரு அபிர்வேதமாக ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தா அதுக்கு ஒரு பரியாசம் பண்ணுறோம். ஊழியக்காரன் சொன்னான்னா இவர் தானே சொல்கிறாரு, யார் சொல்கிறா, இவர் தானே சொல்கிறாரு, நடக்குமா? மனாசே வயல் அடிக்கும் போது யார் வந்து சொன்னா, தேவதூதன் வந்து உன் பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னார். என்னடா நமக்கு வயசாகிட்டு இப்போ போய் சொல்கிறாரு. சகரியா கோயிலேருந்து வேலையை முடிச்சுட்டு வரும்போது சகரியாவுக்கு என்ன பண்ண, தேவதூதன் வந்து ஜப்ரீல் தூதன் என்ன சொன்னார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறாரு. பிறக்குமா? இன்னொரு நடக்கிற கதையாகுது. அல்லேலூயா. சொல்கிறது யாரு, தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு தேவனெல்லாம் சொல்லியிருக்க, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்னைக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ சொன்னதுக்கப்புறம் முதல் சொன்னார், பலனும் கேடகமாக இருக்கிறேன்னாரு. ரெண்டாவது வானத்து நட்சத்திரத்தை கொடுத்தாரு. மூணாவது சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரனை சாராளுக்கு நான் கொடுப்பேன் பயப்படாதன்னாரு. இவன் என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான், விசுவாசிக்கிறவன் பதறான். சரி கண்டிப்பாக ஆண்டவர் தரண்டாருப்பா, நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகணும், ஆண்டவரே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகணும்னு சொன்னீங்களப்பா, நன்றி நன்றின்னு சொல்லிட்டு உன்னுடைய பாவ காரியங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும். பாவக்கரைகள் ஐயா பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட என்னை நீரப்பிடுமே அப்பா நீரப்பிடுமே. பாவக்கரைகள் ஐயா பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட என்னை நீரப்பிடுமே ஐயா நீரப்பிடுமே அப்பா நீரப்பிடுமே. வரவேற்கின்றோம் நாங்கள் வரவேற்கின்றோம் உங்கள் பரிசுத்த ஆவியே. வரவேற்கின்றோம் நாங்கள் வரவேற்கின்றோம் எங்கள் பரிசுத்த ஆவியே. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார். பாவக்கரைகள் நீங்கினாதான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியும். பாவக்கரைன்னா நான் கத்தியால குத்தினேன் திருநது மட்டும் இல்லை, நீ கண்களால் செய்கிற பாவம், வாயால் பேசுகிற பாவம், காதால் கேட்கிற பாவம், உன் சரீரத்தில் செய்கிற பாவம் எல்லாமே பாவம் தான். இதை முற்றிலுமே என் ஆண்டவர் நீக்கி போடும்போது நீ கேட்டதை என் தேவன் கேட்காதையும் இரண்டையும் கொடுப்பார். கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்து. நீ எதுக்காண்டி வந்தியோ, எதை விசுவாசித்தாயோ அதை தேவன் நிச்சயமாக என்ன பண்ணுவார், உனக்கு கொடுப்பார். இங்கே கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறேன். நான் ஆண்டவர் மட்டும் தான் தேடுறேன், ஊழியக்காரனுக்கு மரியாதை கொடுக்குறேன், தசம பாகம் கொடுக்குறேன், பாட்டு பாடுறேன், நல்ல உடை உடுத்திட்டு வர்றேன், சபையில் அது தேவையாக இருந்தால் நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை, எதுவுமே. அப்போ தான் சொல்கிறேன், பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட என்னை நிரப்புங்கப்பான்னு கேட்கணும். அப்படி நிரப்புங்கப்பான்னு கேட்கும்போது இன்னும் நிரப்பலைன்னா ஒரு பேப்பரில் எழுது, ஒரு பேப்பரை எடுத்து எழுத தெரியலனா ஒன்று ஒன்றா விரல் விட்டு சொல்லு, இந்த குணம் நம்மகிட்ட மாறலையே. நமக்கு கொடுத்துருக்கிறது தேவன், உனக்கு கொடுத்துருக்கிறது தேவன் நிறைவேற்றுவார், உனக்கு கொடுத்திருக்கிறது தேவன் நிறைவேற்றுவார். நீ நினைக்க அல்லேலூயா. அப்ப நிறைவேற்றுவார் நினைச்சிட்டேன்னா நிச்சயமா உனக்கு ஆசீர்வாதம்
கண்டிப்பாக வந்துடும். 76 வயசில் கேட்குறாங்க ஆபிரகாம், எனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை சந்தானம் வேணும்னு கேட்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார்கிட்ட கேட்டான்? ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆனால் 76 வயசில் கேட்டதுமே ஆண்டவர் உடனே வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. உனக்கு வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன் உன் சந்ததியை, உனக்கு சாராளுக்கு ஒரு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லிட்டார். அப்போ அதை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் விசுவாசித்து உடனே ஆண்டவர்கிட்ட அடுத்த நிமிஷமே ஆண்டவரே உனக்கு நன்றி, நீங்கள் இன்னைக்கு இல்லை என்னைக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு சோத்திரம்னு சொல்லியிருந்தா என் ஆண்டவர் அந்த இரவே அவருடைய கர்ப்பவதியாக்கு வந்து சூழ்நிலையிலே கருவை உருவாக்கி தந்திருப்பார் என் தேவன். உள்ளேந்திரியங்கள் வெளியரங்கமாக்கப்படும் தேவன் இங்கேருந்து பார்த்து கொண்டே இருப்பார். இவன் குப்பரை கீழே விழுகுறான், தேவன் எங்கே இருக்காரு? சிங்காசனத்தில் இருக்காண்டவர். குப்பரை விழுந்து குனிஞ்சிட்டு சிரிக்கிறான். அதனால தான் கரங்களை தட்டி கர்த்தர் 24 வருஷம் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. நீ இப்படி எனக்கு மறைச்சி என் தேவனுக்கு மறைச்சி ஏதாச்சும் நீ செய்யணும்னு சொன்னீங்கன்னா உன் குடும்பத்தில் நீ நினைச்சிருக்க காரியம் 2 நாள் இல்லை, 2 வருஷம் இல்லை, 20 வருஷம் கூட ஆகும். யாரை சொல்லியும் குறை கிடையாது. என்னை இல்லாமல் எந்த காரியத்தையும் இங்கே செய்யணும்னு நினைக்காத, என் தேவனுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் செய்யணும்னு நினைக்காது. சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என் ஆண்டவர். ஏங்க இப்ப வாக்குத்தத்தம் கொடுக்கிறாருங்க, தேவனே வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஊழியக்காரன் கொடுக்கல, பரிசுத்தவான்கள் கொடுக்கல, மூப்பர்கள் கொடுக்கல. தேவன் சொல்றாரு உன் முன்னாடி ஒரு குழந்தைய கொடுப்பேன், அதுக்கு வேண்டிய பலனை உனக்கு 76 வயசா இருந்ததும் குழந்தை பெற்றுக்கிறதுக்குள்ள பலனை என்ன பண்ணுவேன் நான் உனக்கு கொடுப்பேன். சந்ததி பெருகும், பிள்ளை மூலியமா இந்த உலகமே குழந்தையா பிறக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு வாக்குத்தத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ கீழே விழுந்து குமிஞ்சி சிரிச்சு அது தேவனுக்கு தெரியாம போயிடுமா? நீ செய்யற காரியம் ஆண்டவருக்கு தெரியாம செய்யற காரியம் தெரியாம போயிடுமா? தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இவன் நகைத்தான். அதனால 24 வருஷம் காத்திருக்க வேண்டியது மட்டும் இல்ல, 2-3 காரியத்தில் அவன் மடிந்து போனான். முதலாவது காரியம், தன் வேலைக்காரியோடு சம்போகம் பண்ண தேவனை அவனை அனுமதித்தார். அது யாருக்கும் தெரியாது. அப்பதான் அவனை தண்டிக்க முடியும். உன்னை கொண்டு போய் பாவத்தில் விடுறது யாருன்னு நான் முன்னாடியே சொல்லி கொடுத்தேன். யார் கொண்டு விடுறா பாவத்தில்? ஆண்டவர் தான் உன்னை பாவம் செய்ய வைக்கிறாருன்னு மறந்துடாது. நான் ஏற்கனவே வசனம் கொடுத்துருக்கேன். அடுத்தது இஸ்மவேல் பிறந்தான். அந்த பிள்ளை அப்பனை மதிக்கவே இல்லை. வேலைக்காரிக்கும் உரிமை உள்ள ஒரு சாராருக்கும் சண்டை வந்துச்சு. இவன் அவ்வளோ பரியாசம் பண்ணான். குழந்தை மாசமானதுக்கப்புறம் இவ்வளோ நாளாக இருக்க எனக்கு பிள்ளை வந்துருச்சு, அதே கிழவனால தான் எனக்கு பிள்ளை வந்துச்சு, உனக்கு பிள்ளை இல்லையே பரியாசம் பண்ணான். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சாராளுக்கு ஒரு பிள்ளை வந்ததுக்கப்புறம் இவ்வளோ துரத்தி விடப்பட்டு 2 பேருக்கும் பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஆண்டவர் சொன்னார் ஆகாரனை போய் அந்த வீட்டில் அடங்கி இருக்கிறாரு. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு உன் பொண்டாட்டி சொல்றதை கேளுங்கிறாரு. என் பொண்டாட்டி அவளை துரத்த சொல்றாளே, நீங்க போய் சாராளை நல்லா கவனிங்க, ஆகார போய் வீட்டில் என்ன பண்ணிடு அடங்கிருன்னா. ஆனால் சாராள் வந்து அவளை துரத்தி விடுங்கிறான். யார? இஸ்மவேல ஆகார துரத்தி விடு. அப்போ ஆபிரகாம் போய் கேட்குறான் என்ன அந்த வேலையை செய்கிறது? சாரா சொல்றதை கேளுங்கிறாரு. அப்போ என்ன செய்யலாம்? ஆண்டவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு? நீ போய் ஆகாரண்டையில் உன்னுடைய நாச்சியார் அண்டையில் அடங்கி இருந்துட்டாரு. விட்டு விட்டு ஓடி போனான். வந்திருக்கிறார், குழந்தை பிறந்துருச்சு. இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, அவளை துரத்தி விட என்னை பரியாசம் பண்ணுறாங்கிறான். அவன் சொன்னா என்னை ஆண்டவர் தான் இங்கே வர சொன்னான்னு சொல்கிறான். இவனுக்கு பஞ்சாயத்து வைக்க முடியல. இவன் போய் கேட்குறான், நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? ஆண்டவர் சொன்னார் உன் பொண்டாட்டி சொல்கிறத கேளுங்கிறார். அப்போ அவன் சொல்கிறான் பொண்டாட்டி சொல்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்துக்க, என்னால் தான் இந்த பிள்ளை பிறந்து என்ன பண்ணும், அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன், அவன் வம்சத்தில் பிரபுக்கள் பிறப்பாங்க, அவனுக்கு பெரிய ஜாதியாக்கி அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறான், அவளை துரத்தி விடுங்கிறார். அதை வச்சுக்கேன்றாரு. இப்போ என்ன பண்ணுறாரு? அது மாதிரி உன் குடும்பம் ஆகாமல் பார்த்துக்கொள். ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்வார், எப்போ செய்வார், எது செய்வார் உனக்கு தெரியாது. ஆண்டவனுக்கும் ஊழியக்காரனுக்கு மறைச்சி எதுவும் செய்யணுங்கிறத என்னோட நீ மறந்துடு. வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டாலும் என்ன பண்ணிடுவோம்? ஆண்டவருக்கு தெரிஞ்சிடும். ஆண்டவருக்கு உள்ளதை என்கிட்ட என்ன பண்ணிடுவார்? சொல்லிடுவார். மறந்து போகாத. இந்த காரியத்தை செஞ்சுட்டு வராங்க, இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் அவங்களோட ஆசீர்வாதத்தை என்ன பண்ணியிருக்கேன்? நிறுத்தி வச்சிருக்கேன். இந்த வயசாகிட்டு இப்போ எங்களுக்கு இவ்வளோ பிறக்குமா, என்னையா நீ சொல்கிற அப்படின்னு நக்கல் பண்ணி சிரிக்கிறான். எல்லாரும் எழுந்து நிற்போம். தொடர்ச்சி அடுத்த வாரம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்ய மயக்கம் சிநேகம் அனைவரோடும் இன்னொன்று முடிவறிந்து சதா காலங்களும் உங்களோடு இருப்பாராக என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பார். உங்கள் பாவக்கரைகள் முற்றுமால் நீங்க தேவன் அப்பா விடுதலை கொடுப்பாராக என்று ஜெபிக்கிறேன். இருதயம் பரிசுத்தமாக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.